ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 பேதுரு 3 அதிகாரம் 9 1 Peter chapter 3 verse 9. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தீமைக்கு தீமையை நாம் சரி கட்டவே கூடாது. வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று ரோமர் 12 அதிகாரத்தில் ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். அப்போது நம்ம தீமைக்கு தீமையை நம்ம சரி கட்டக்கூடாது. ஒருவேளை உங்களை சிலர் உதாசீனம் செய்திருக்கலாம். அப்படி உதாசனம் செய்தவர்களை நாமும் பதிலுக்கு அவர்களை உதாசனம் செய்யக்கூடாது. நாம் கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹானரையும் நம்ம கொடுத்துட்டு போயிடணும். அவங்க என்னை மதிக்கலை, என்னை அவங்க உதாசனம் செய்தாங்க, அதனால் நானும் உதாசனம் செய்கிறேன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஒருவர் நமக்கு தீமை செய்திருப்பார்களே, ஆனால் அந்த தீமைக்கு பதிலாக நாமும் அவர்களுக்கு ஒரு தீமை செய்கிற எண்ணம் நமக்கு இருக்கவே கூடாது. ஏனென்று சொன்னால் என்ன சொல்லுகிறார் இங்கே பேதுரு? அதற்கு பதிலாகன்னு சொல்கிறார். அதற்கு பதிலாக நம்ம என்ன செய்யணுமா? நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து. நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் என்னவென்றால், நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள். எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்தார் என்றால், ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி தேவன் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். அப்போது இந்த பூமியிலே நம்ம எதை சுதந்தரித்து கொள்ளணும்? ஆசீர்வாதத்தை, பிளெஸ்ஸிங்ஸ். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அதற்கென்றே தேவன் உங்களை அழைத்திருக்கிறபடினால், நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னது? தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் நாம் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக உங்களுக்கு தீங்கு செய்தவர்களையும் உங்களை உதாசனம் செய்தவர்களையும் ஆசீர்வதிங்கள். பிளஸ் தம். ஆசீர்வதிக்கும்படியாக இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். ஏன் நாம் ஆசீர்வதிக்க வேண்டும்? ஏனென்றால் நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொண்டு நாம் ஆசீர்வதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஒரு மிக முக்கியமான காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 10 அதிகாரம் 12 13 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மேத்யூ சாப்டர் 10 verses 12 and 13. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். என்ன சொல்கிறாரு? ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அந்த வீட்டை நீங்கள் வாழ்த்தணும், அதை கிரீட் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அந்த வாழ்த்துதல், அந்த வீடு நீங்கள் கூறின வாழ்த்துதலுக்கு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்தில் திரும்ப கடவது. இன்றைக்கு நிறைய ஊழியக்காரங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, சமாதானமாக இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேரை நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம், அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறோம். அவங்க அதுக்கு பாத்திரமாக இருந்த வேதியாக இருந்தாங்கன்னா அந்த கூறின ஆசீர்வாதம் அவர்கள் மேலே போய் பலிக்கும். ஒருவேளை அவங்க பாத்திரமாக இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம்லாம் எங்கே ரிட்டர்ன் ஆகும்னா, யார் ஆசீர்வாதத்தை கூறினாங்களோ அவங்க மேலே ரிட்டர்ன் ஆகிடும். அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் ஜனங்கள் மேலே ஆசீர்வாதத்தை கூறுகிறோம், சமாதானத்தை கூறுகிறோம். அப்போது அந்த ஜனங்களில் எத்தனை பேர் ஆசீர்வாதத்துக்கு சமாதானத்துக்கு பாத்திரமாக இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு போய் அது சேரும்.
ஆனால் அவங்க அதுக்கு பாத்திரமாக வேதியாக இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் யாரிடத்துல திரும்பி வந்துருமா? ஆசீர்வாதத்தை கூறினவர்களிடத்திற்கே அந்த ஆசீர்வாதம் திரும்பி வந்துடும். அதனால தான் இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, சமாதானமாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அதில் இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் இங்கே சொல்கிறாரு சபிக்கக்கூடாது. யாரையும் என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர் சொல்கிறாரு சபியாது இருங்கன்னு சொல்கிறார். யாரையுமே நம்ம சபிக்கக்கூடாது. நம்ம விரோதியாக இருந்தால் கூட, சத்ருவாக இருந்தால் கூட யாரையும் சபிக்க. ஏன்னா நம்ம கூறின சாபம் ஒருவேளை அவங்க பாத்திரமாக இல்லைன்னு வைங்களேன், அவங்க நம்ம கூறின சாபத்துக்கு அவங்க பாத்திரமாக இல்லைன்னா அந்த சாபம் எங்கே ரிட்டர்ன் ஆகும்? எப்படி நம்ம ஆசீர்வாதத்தை கூறி அவங்க பாத்திரமாக இல்லாத பட்சத்தில் அது திரும்பி நமக்கே வந்துச்சோ, அதே மாதிரி சாபத்தை கூறிட பொழுதும் அவர்கள் பாத்திரமாய் இராமல் இருந்தால் அந்த சாபம் அது ரிட்டர்ன் நம்மகிட்டே வந்துடும். சில நேரங்களிலே சிலர் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் யாரையாச்சும் சாபம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் குழப்பம். ஏன்னா அவங்க எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா எல்லாரையும் சாப வார்த்தைகள், கோபமான வார்த்தைகள், எரிச்சலான வார்த்தைகள், அவர்கள் எல்லாரையும் திட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி அவர்கள் சபிக்கிறவர்களாக இருப்பதினால் அந்த சாபம் அவங்க பாத்திரமாக இல்லாததுனால அது என்ன பண்ணுமா? திரும்பி வரும். திரும்பி வந்து அவர்களையே அது பாதிக்கும். ஆதலால் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நம்ம வாய் தவறி கூட யாரையும் சபித்து விடவே கூடாது. ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்கு வெறும் ஆசீர்வாதம் மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் வரணும்னா, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறபடினாலே எல்லாரையும் என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க, பிளஸ் பண்ணுங்க. தீமைக்கு தீமையை செய்யாதீங்க, உதாசனத்துக்கு உதாசனத்தை செய்யாதீங்க. அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது அவர்கள் ஒருவேளை அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாக இல்லை என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் உங்களே வந்து சேரும். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பது தான் உண்மை. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் என்ற வார்த்தையின்படி நாங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருளி நீர் ஆசீர்வதி. அந்த ஆசீர்வாதம் தம்முடைய பிள்ளைகளை நிறைக்கட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.